சின்ன வயசுலேருந்து பிடிச்ச ஒரு டிஷ் செய்ய போகிறோம். மாங்காய் பச்சடி செஞ்சோம்னா பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து என் குடும்பத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும். 10 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. 2 காஞ்ச மிளகா, 2 மாங்காய் சீவனா பெரிய கப்பால் நல்லா 2 கப்பு வந்துருக்கு அளவு. அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போடணும். மாங்காய் போட்டாச்சு. மாங்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டணும். இறக்க கொஞ்சம் நேரம் தான் வெல்லம் போடணும். வெல்லம் போட்டு ஒரு சிட்டிக்கை உப்பு போடணும். இனிப்போட சுவையை கூட்டி கொடுக்குறது இதுக்கு நம்ம போடுற உப்பு தான். அதான் டேஸ்ட் கொடுக்கணும். நல்லா கொஞ்சமாக ஒரு சிமிட்டு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம். இப்போ போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ அது வதங்குற பதத்துக்கு வேற பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml தண்ணி ஊற்றினா போதும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். மாங்காய் வதங்கிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. வெள்ளக்காலுக்குள்ள வெள்ளம் போட்டு நல்லா சீவில் சீவி கொட்டி ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் செய்யணும். அது ட்ரை ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் இப்போ தண்ணியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது ட்ரை ஆன உடனே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பச்சை ரெடி ஆகிடுச்சு. இறக்குற பதம் வந்துடுது. இப்போ சர்வ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்படி இருக்கும். இது என்ன மாங்காய் அல்வாவா பச்சடியா? அல்வா மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்களும்.